வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 219வது பாடல் பார்க்க போறோம். 219, 20, 21 மூன்று வித்தியாசமான திணைகள். நெய்தல், குறிஞ்சி, முல்லை. மூணுமே அழகான பாட்டு. இங்க நெய்தல் திணையில வந்து தலைவி என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட உயிரே போவதாக இருந்தாலும் நான் அவனோடு ஊடலோ கோபமோ கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் எப்படி அவனை கோச்சுக்க முடியும்? எனக்கு அவன் மேல கோபமே வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சொல்றா இங்க. ஆனா இங்க பிரிவிடை ஆற்றாளாகிய, வரைவிடை வைத்து பிரிவிடை ஆற்றாளாகிய தலைவி தோழிக்கு சொல்லியது. அதுதான் துறை. வரைவு நீட்டித்து கொண்டே போகிறான். அந்த பிரிவை அவளால ஆற்றிக்க முடியல. அப்ப நீ அவனை கோச்சுக்காத அப்படின்னு தோழி சொல்லியிருக்கலாம். நான் ஏன் அவனை கோச்சுக்க போறேன்? என்னுடைய அழகே கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் அவன் மேல் கோபம் கொள்ள மாட்டேன். ஏன்னா அவன் எப்படி இருந்தாலும் என்னை அவன் தானே பாதுகாக்கணும். அதனால நான் கோபம் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வருத்தத்தை இங்க தலைவி பதிவு செய்யறான். அதான் ஒருவேளை அவன் தலைவன் சிறைப்புறமாக இருந்து கேட்டுக்கொண்டும் இருந்திருக்கலாம். அது ஆனா இதுல சொல்லல இந்த பாட்டுல. கண்ணும் தோளும் தன்னரும் கதுப்பும் பழ நலம் இழந்து பசலை பாய இன்னுயிர் பெரும் பிரிது ஆயினும் என்னதுவும் புலவேன் வாழி தோழி. சிறுகால் அளவனோடு பெயரும் புலவு திரை நளி கடல் பெருமீன் கொள்ளும் சிறுகுடி பரதவர் கங்குல் மாட்டிய கனை கதிர் ஒன் சுடர் முதிரா ஞாயிற்று எதிர் ஒளி கடுக்கும் காணலம் பெருந்துறை சேர்ப்பன் தானே யானே புணர்ந்தமாறே. பாட்டை ஒரு படிச்சாலே நமக்கு புரிஞ்சிருது. கண்ணும், என்னுடைய கண்களும் தோள்களும் தன்னரும் கதுப்பும், தன்னென்றால் குளிர்ச்சியான நறுமணம் மிகுந்த என்னுடைய கூந்தலும் இப்பொழுது பழைய அழகு கெட்டுவிட்டன. என்னுடைய கண்கள் ஒளி இழந்து விட்டன, தோள்கள் குறுகிவிட்டன, என்னுடைய கூந்தல் பழைய ஒளி இல்லாமல் அது ஒரு வறண்டதாக ஆகிவிட்டது. பழ நலம் இழந்து பசலை பாய், என்னுடைய பழைய அழகெல்லாம் கெட்டு பசலை பாய்ந்து நான் இப்பொழுது என்னுடைய அழகு குலைந்தவளாக இருந்தாலும் கூட இன்னுயிர் பெரும் பிரிது ஆயினும், என்னுடைய இனிய உயிரே இன்னொன்றாக மாறுவதை போல எனக்கு துன்பம் வந்தாலும் கூட என்னதும் புலவேன் வாழித்தோழி, என்ன நடந்தாலும் நான் அவன் மேல் புலவேன் அப்படின்னா அவன் மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அவன் மேல் நான் ஊடலோ அல்லது கோபமோ அவனோடு புலண்டு நான் அவனோடு சண்டைப்படவோ மாட்டேன், இல்ல அவன் மேல் குற்றம் சொல்லவும் மாட்டேன் தோழி. சிறு கால் அளவனோடு பெயரும் புலவுத்திரை நளிக்கடல், சிறிய கால்களை உடைய நண்டுகள் அந்த கடற்கரையில் உலாவிக் கொண்டிருக்கின்றன. பெரிய பெரிய அலைகளை உடைய கடற்கரை அது. அந்த கடற்கரையில் பரதவர்கள் மீன் பிடிப்பதற்காக படகுகளில் ஏறி செல்கிறார்கள். அப்படி படகுகள்ல ஏறி செல்லும் பொழுது அந்த படகுகள்ல விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். பெருமீன் கொள்ளும் சிறுகுடி பரந்தவர், அந்த கடற்கரையில் வாழக்கூடிய, பாக்கத்தில் வாழக்கூடிய சிறு குடியை சேர்ந்தவர்களாகிய பரதவர்கள் பெரிய பெரிய மீன்களை கொள்வதற்காக அல்லது பெரிய வேட்டையில் இறங்குவதற்காக கடலுக்குள் சென்றிருக்கிறார்கள். கங்குள் மாட்டிய கனை கதிர் ஒன் சுடர் முதிரா ஞாயிற்று எதிர் ஒளி கடுக்கும். அப்ப அவங்க இரவில் வரும் மரக்கலங்களுக்காக விளக்குகளை ஏற்றி வச்சிருக்காங்க. படகுகள்ல ஏற்றல, அந்த விளக்குகள் வெளியில இருக்கு, கலங்கரை விளக்கம் மாதிரி. இங்க பாக்கத்துல இருக்கிறவர்கள் விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த விளக்குகள் பார்ப்பதற்கு முதிரா ஞாயிறு போல இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கத்தை சேர்ந்தவனாகிய அந்த காணலம் பெருந்துறை சேர்ப்பன், அழகிய காணலம் சோலைகளை உடைய அந்த கடற்கரையினுடைய தலைவனாகிய அவனோடு நான் கொண்ட காதலை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அவனோடு என்னுடைய அழகு எப்படி கெடுவதாக இருந்தாலும் அவனோடு நான் புலந்து அவனை கோபித்துக் கொள்ள மாட்டேன். என்ன இருந்தாலும் அவனோடு தான் இருக்க வேண்டும் நான். அதனால என்னுடைய உயிர் போகக்கூடிய துன்பமே வந்தாலும் அவனோடு நான் ஊடல் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவிக்கு தோழிகிட்ட சொல்றான். தன்னுடைய நிலைமை இதுதான், ஆனால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அழகான அந்த கடற்கரையில் ஏற்றி வைத்த விளக்குகள் அவங்க வரத்துக்காக, கப்பல் படகுகள் வருவதற்காக, ஒளி காட்டுவதற்காக கடற்கரையில் ஏற்றி வைத்து பாக்கங்களில் விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அது முதிரா ஞாயிறு போல தோன்றுகிறது. ரொம்ப அழகான ஒரு காட்சி. நெய்தல் நில காட்சி நிறைய நற்றினையில நிறைய அழகான நெய்தல் நில காட்சி நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ இந்த பாடல்ல வரக்கூடிய இந்த காட்சி ஒரு அழகான காட்சி. சரி, பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். கண்ணும் தோளும் தன்னரும் கதுப்பும் பழநலம் இழந்து பசலை பாய இன்னுயிர் பெரும் பிரிது ஆயினும் என்னதுவும் புலவேன் வாழி தோழி. சிறுகால் அளவனோடு பெயரும் புலவுத்திரை நளிகடல் பெருமீன் கொள்ளும் சிறுகுடி பரதவர்
கங்குல் மாட்டிய கனை கதிர் ஒன் சுடர் முதிரா ஞாயிற்று எதிரொலி கடுக்கும் காணலம் பெருந்துறை சேர்ப்பன் தானே யானே புணர்ந்த மாறே. அவனோடு கொண்ட காதலை நான் ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டேன், ஊடியிருத்தலை செய்வேன் அப்படின்னு தோழியிடம் தலைவி சொல்கிறாள். சரி, அடுத்த பாடல் குறிஞ்சி. முதல் பாடலுடைய ஆசிரியர் வந்து தாயங்கண்ணனார். நம்ம இத பேரை விட்டுட்டோம். தாயங்கண்ணனார் அழகா இருக்குல்ல, வித்தியாசமான பேரு. அடுத்த பாடல் வந்து குறிஞ்சி திணை. ஆனா இங்க மடல் ஏறுவேன் அப்படிங்கிறான். மடல் ஏறி இந்த இந்த தலைவியை என்னோடு ஏன் இந்த தோழி சேர்த்து வைக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி குறை சொல்றான். அப்ப அந்த ஊர்ல அவன் மடலேறி வரும்பொழுது அவன் பின்னாடியே ஓடி ஆரவாரம் செய்து கொண்டு வரக்கூடிய சிறுவர்கள், என்ன வேடிக்கை நடந்தாலும் சிறுவர்கள் ஓடி வந்துருவாங்க இல்லையா? தெருக்கள்ல சிறுவர்கள் ஓடி வந்து ஆரவாரத்தோடு, இப்போ ஒரு வண்டி போனாலோ அல்லது ஒரு புதிதாக யாராவது வந்தாலோ அல்லது ஏதாவது விற்பவர்கள் வந்தாலோ குழந்தைகள் ஓடி வந்து அந்த தெருவுல அந்த எண்டு வரைக்கும் ஓடி வருவாங்க. அதெல்லாம் பழைய காலத்து காட்சி. இப்ப கூட ஒரு ஊர்ப்புறங்கள்ல இருக்கலாம் அதெல்லாம். அதெல்லாம் சிட்டில இப்ப வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிட்டில இந்த காட்சிகள் எல்லாம் இழந்து எவ்வளவு நாள் ஆயாச்சு. தெருவுல ஏதாவது ஒரு வண்டியோ ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா, இல்ல முன்னாடி எல்லாம் கிராமத்துல வந்து மாட்டு வண்டியில வந்து அந்த ஒலிபெருக்கி கட்டிக்கிட்டு சினிமாவை பத்தின விமர்சனம், சினிமா பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டோட போவாங்க. அது பின்னாடியே 10 குழந்தைகள் ஓடும். அதுல 2 பேம்ப்ளெட் கொடுப்பான் அவன். அதை வாங்கிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதை வாங்கினா அதை கையில வாங்கிட்டா அது ஒரு பெரிய பெருமை இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான காட்சிகள்லாம் கிராமங்கள்ல இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி காட்சிகள்லாம் நகரத்துல இல்ல, கிராமங்கள்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த மாதிரி இவன் மடல் ஏறி ஒரு ஒரு பணம் மாலை கட்டப்பட்ட குதிரையில ஏறி, உண்ணா குதிரைங்கிறான். அது உண்ணாது இல்லையா? பணம் தோட்டால செய்யப்பட்ட ஒரு குதிரையில ஏறி அதுக்கு ஒரு துணியை சுத்தி கட்டிட்டு எருக்கம்பூ மாலையை போட்டுக்கிட்டு இவன் வீதியில வரான். வந்து மடலேறி இந்த தலைவிதான் எனக்கு துன்பம் செய்தவள் அப்படின்னு சொல்லி இந்த தோழி எனக்கு உதவக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, அந்த தோழி அவளுக்கு யாரு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க கேட்கிறாங்க. அந்த அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய சான்றோர் பாரு, அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்க சாதாரணமா கேட்டிருப்பாங்க, அந்த தோழிக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்கிறாங்க. அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய சான்றோர்களை போல பேசுகிறார்கள். என்ன சம்பந்தம்னு கேக்குறாங்க. சரிதானே, நீ என்னோட வருத்தத்தை நீ அவளுக்கு சொல்ல மாட்டேங்கிறதானே அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் ஒரு பெரிய நாடக பாங்கோட அமைஞ்சிருக்கு. இது ஒரு புதுசான ஒரு பாடல். நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி பாட்டை மடல் ஏறுவேன் பயமுறுத்துவான் அப்படி சொல்றது உண்டு. அல்லது தோழி சொல்லுவா, அவன் ஒருவேளை மடல் ஏறி வந்தான்னா என்ன பண்றது அப்படின்னு. இங்க வந்து அப்படி மடலேறி வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் ஆரவாரமோடு வரக்கூடிய அந்த காட்சியை, புதிதான ஒரு நாடக காட்சியை இங்க நற்றினை நமக்கு இந்த பாட்டுல காட்டுது. இதை எழுதியவர் வந்து குண்டுகட் பாலியாதனார். புதுசா இருக்கு பேரே, குண்டுகட் பாலியாதனார். கண்ணும் சாரி அந்த முதல் பாட்டை எடுத்துட்டேன். சிறுமணி தொடர்ந்து பெருங்கச்சி நிறீ குறுமுகில் எருக்கம் கண்ணி சூடி உண்ணா நல்மா பண்ணி எம்முடன் மறுகுடன் திரிதரும் சிறுகுறு மாக்கள் பெரிதும் சான்றோர் மன்ற விசிப்பினி முழவுக்கண் புலரா விழவுடை ஆங்கன் ஊரேம் என்னும் இப்பேர் ஏமுருனர் தாமே ஒப்புரவு அறியின் தேமொழி கயல் ஏறு உண்கண் குறுமகற்கு அயலோராகல் என்று எம்மோடு படலே. தோழி அவளுக்கு அயலவர் தானே அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த குழந்தைகள் அவங்க பெரிய சான்றோர்கள் தான் போல இருக்கு அப்படிங்கிறான். குறை நேர்ந்த தோழி தலைமகனை முகம் புக்கது அப்படின்னு ஒரு துறை. பின்னின்ற தலைமகன் தோழி கேட்ப தலைமகளை ஓம்படுத்ததுமாம் தான் ஆற்றானாய் சொல்லியது. இந்த 3 துறைகளை இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தோழியினால கூட்டம் நடைபெற வேண்டி கருதிய தலைமகன் தன் குறையை தோழிகிட்ட சொல்றான். தோழி தலைவனுடைய குறையை தலைவி கிட்ட பொதுப்பட கூறுவாள் போல அவன் வந்து மடலேறி வரப்போறான். இந்த தோழி தலைவியும் வேறதானே அப்படின்னு அந்த ஊர் மக்கள் பார்த்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி தலைவி கிட்ட சொல்றா. அப்படி ஒரு உரையையும் சொல்றாங்க. இன்னொன்று வந்து தலைவியால் நேர்ந்த காதல் நோய்க்கு ஆற்றாத தலைவன் மடல் ஊரா கருதுவானாய் தன் கருத்தை புலப்படுத்தி மடல் ஊறும் காலத்தே மடல் மாவை இழுத்து வரும் அந்த குழந்தைகள் தோழி தலைவருக்கு வேறானவர் என்று கூறுதல் எத்தன்மையதோ அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி அப்படி ஒரு துறையும் சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு நாடகம், அவ்வளவுதான். அவன் ரோட்ல அந்த சாலையில அந்த அவங்க இருக்கக்கூடிய தெருவுல அவன் அந்த பணம் தோட்டால் செய்யப்பட்ட குதிரையை இழுத்து கொண்டு வருகிறான். அந்த குழந்தைகள் பின்னாடியே ஆரவாரம் செய்து கொண்டு வருகிறார்கள்.
இது என்ன அவங்க அவங்க 2 பேரும் வேறானவங்க போல இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரியான வசனங்களை அந்த குழந்தைகள் சொல்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு ஒரு சான்றாண்மை இருக்கு பாரு, உண்மையை பார்த்து சொல்றாங்க. நீ அவளுக்கு நட்புடவளாக இருந்திருந்தால் என்னோட குறையை நீ தீர்த்திருப்பாய் தானே. அப்படி ஆனா நீ தீக்கல இல்லையா, அவள்கிட்ட சொல்லியும் தீக்கல, அவளா வந்து தீக்கல. இந்த குறை இருந்ததுனாலதானே நான் இன்னைக்கு மடலூர் இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்றத தலைவன் வந்து புலப்படுத்துறான். அவ்வளவுதான். சிறுமணி தொடர்ந்து சிறிய சிறிய மணிகளை கட்டி பெருங்கச்சு நெறி, அந்த பணம் தோட்டால செய்யப்பட்ட அந்த குதிரைக்கு ஒரு துணியை சுத்தி, ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு ஷேப் வரணும் இல்லையா, துணியை சுத்தி குறுமுகிழ் எருக்கம் கண்ணி சூடி, குறுகிய முகிழ் போல இருக்கக்கூடிய எருக்கம் பூக்களை மாலையாக கட்டி கழுத்தில் போட்டுக்கொண்டு. எருக்கம் பூ மாலை இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுது. நம்ம சங்க இலக்கியத்துல பல்வேறு பூக்களை வேறு வேறு இதுல பார்த்திருக்கோம். ஆனால் மடலேறும் பொழுது அவன் எருக்கம் மாலையை தான் அணிந்து கொள்கிறான். எருக்கம் கண்ணி சூடி உண்ணா நல் மா பண்ணி, உண்ணா நல்மா, மான குதிரை, இங்க விலங்கு குதிரை. உண்ணா நல்மா அது உண்ணாத, ஏன்னா அது பணம் தோட்டால செஞ்சது, அதுக்கு ஒண்ணும் சாப்பாடோ இறையோ கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது உண்ணாத குதிரை. அதனால உண்ணா நல்மா பண்ணி எம்முடன் மருகுடன் திரிதரும் சிறு குறுமாக்கள். மருகுனா தெரு. அந்த தெருவுல முன்னையும் பெரியமா நான் போகும்போது என் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த சிறுவர்கள் பெரிதும் சான்றோர் மன்னன், அவங்க ரொம்ப பெரிய சான்றோர்கள் போல பேசுறாங்க. அவங்க பேசுறதுதான் உண்மை. அவங்க பெரியவங்களுக்கு தெரியல, ஆனா சின்ன குழந்தைகளுக்கு அது தெரியுது அப்படிங்கிறான். விசிப்பினி முழவு கண் புலரா விழவுடை ஆங்கன். விழாக்கள் நடக்கக்கூடிய அந்த ஊர்ல, அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ஊரேம் என்னும் இப்பேர் ஏமுருனர் தாமே ஒப்புரவு அறியின். அதாவது முழவு ஒலிக்கும் திருவிழாவை உடைய ஊரினர் என்று கூறி பெரிய மயக்கமுற்றவர்களாக அவர்கள், நான் இப்ப வரும் பொழுது என் பின்னாடியே ஓடி வராங்க, அந்த தலைவன் பின்னாடியே ஓடி வராங்க. தேமொழி கயலேர் உண்கண் குறுமகற்கு அயலோராகல் என்று எம்முடு படலே. இந்த அழகான தேமொழியை போல இனிய மொழி பேசக்கூடிய இனிய கண்களை, அழகான கயலேர் உண்கண், மையிட்ட கயல் மீன்களை போன்ற கண்களை உடையவளாகிய தலைவிக்கு இந்த தோழி வேறானவளோ அப்படின்ற மாதிரி அவர்கள் என் இளமகளுக்கு இத்தோழிகள் அயலவர் ஆவர் என்று சொல்லி என்கிட்ட அவங்க வந்து சொல்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய சான்றாண்மையுடையவர்கள் பத்தியா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க வந்து அவளுக்கு எந்த விதமான உறவோ நட்போ இல்லை அப்படிங்கறத அவங்கதான் புலப்படுத்துறாங்க. மற்றவர்களுக்கு அது புரியல, எனக்குமே அது புரியல பத்தியா. அந்த இவர்கள் இந்த குருமாக்கள் சான்றோர்களைப் போல அதை எனக்கு சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் நான் என்ன குறை நயந்தாலும் நீ வந்து அதை நேர்ப்பிக்கவில்லை, தலைவி கிட்ட சொல்லி என்னை ஆற்றுப்படுத்தல, அதனால இந்த மாதிரி தலைவன் சொல்றான். இப்போ வந்து மடலேறுகிற வழக்கம் என்ற ஒன்று இருந்திருக்கிறது, அல்லது இப்படிதான் பண்ணியிருக்காங்க. சில சமயம் மடலேறுவேன் பயமுறுத்துவாங்க, ஆனா மடல் ஏற மாட்டான். இதுல வந்து தான் வந்ததாகவும் இல்ல, இது வந்து நான் அப்படி வந்தேன்னா இந்த குழந்தைங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ வந்து இது அப்போ பெரும்பாலும் மடலேறுவேன் என்று சொல்வதுதான் நடக்குமே ஒழிய மடல் ஏற மாட்டான். ஏன்னா அப்படி செய்தான் என்றால் அந்த தலைவிக்கு தான் அது அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும்ன்றது தலைவனுக்கும் தெரியும். அதனால செய்யறது இல்ல. சில போது இப்படி நடப்பது உண்டு. சோ இந்த பாடல் இதுதான் சொல்லுது. பாடல் ஒரு தடவை பார்த்துருவோம். சிறுமணி தொடர்ந்து பெருங்கச்சு நெறி குறுமுகிழ் எருக்கம் கண்ணி சூடி உண்ணா நல்மா பண்ணி எம்முடன் மறுகுடன் திரிதரும் சிறு குறு மாக்கள் பெரிதும் சான்றோர் மன்ன விசிப்பினி முழவுக்கண் புலரா விழவுடை ஆங்கன் ஊரேம் என்னும் இப்பேர் ஏமுருனர் தாமே ஒப்புரவு அறியின் தேமொழி கயலேர் உண்கண் குறுமகற்கு அயலோராகல் என்று எம்மொடு படலே அப்படின்னு சொல்லி தலைவன் இதை சொல்றான். ஓகே, அடுத்த பாடல் போலாம். அடுத்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு, 221 முல்லை இடைக்காடனார். இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு துறைதான். தலைவன் வினை முடிந்து திரும்பி வரான். திரும்பி வரும்போது கார்காலம் ஆக ஆரம்பிச்சு விட்டுறது. கார்காலத்துக்கான அத்தனை அறிகுறிகளும் தெரிய ஆரம்பித்து விட்டன. பூக்கள் எல்லாம் அந்த புறவு காட்டுல பூக்கள் எல்லாம் மலர ஆரம்பித்து விட்டன. தேர்ப்பாகனை இன்னும் கொஞ்சம் வேகமாக தேறி செலுத்து. காரணம், என்னுடைய பிரிவால் வாடி இருக்கக்கூடிய தலைவி புதல்வன் நோய் கண்டு ஆற்றி இருக்கிறாள். இங்க புதல்வன் இருக்கான். இப்ப நன்றினையில பார்த்த நிறைய பாடல்கள்ல ஒரு குழந்தை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குழந்தையை கண்டு அவள் பிரிவை ஆற்றி இருத்தல் அப்படிங்கிறது ஏற்கனவே 3-4 பாட்டில் நம்ம பார்த்திருக்கோம். இங்கே வந்து அவள் எனக்காக காத்திருப்பாள். ஆனா வந்து குழந்தைய போய் எழுப்புவா. விடியற் காலையில போய் குழந்தைய எழுப்பி அப்பா வந்துட்டாங்களா பாக்கலாம், அப்பா வந்துடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய எழுப்புவா. அதை நான் கேட்கணும். அந்த அந்த காட்சியை நான் பார்க்கணும். அவள் போய் அந்த குழந்தையை எழுப்பி உன் தந்தை வந்துட்டாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற 2 பேரும் என்னுடைய வரவுக்காக அவளோடு காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை
நான் பார்க்கணும், விரைந்து தேரை செலுத்துவாயாக அப்படின்னு சொல்றது. இரண்டாவது பகுதி தலைவியினுடைய பற்றிய வர்ணனை, வீடை பற்றிய வர்ணனை. முதல்ல இருக்கக்கூடிய 5-6 வரிகள் அவன் திரும்பி வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய புறவு காடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தின வர்ணனை. ரொம்ப அழகான வர்ணனை இருக்கக்கூடிய பாடல், இடைக்காடனாருடைய பாடல் இது. மணிகண்டன்ன மாநில கருவிளை ஒன் பூந்தோன்றியோடு தன் புதல் அணிய பொன் தொடர்ந்தன்ன தகைய நன்மலர் கொன்றை ஒள்ளினர் கோடுதொரும் தூங்க வம்பு விரித்தன்ன செம்புல புறவில். செம்புல செம்மையான மண் அல்லது செம்மண் பறந்திருக்கக்கூடிய அந்த புறவு காடு, காட்டுக்கும் ஊருக்குமான இடைப்பட்ட அந்த நிலம். மணிகண்டன்ன மாநிற கருவளை, கருவிளை மலர்கள். கருவிளை அப்படிங்கிறது இங்க வந்து நம்ம இந்த சங்குப்பூன்னு சொல்றோமே, அதுதான் காக்கணம் பூ அப்படின்னு சொல்றாங்க. காக்கட்டாம் பூ. அது நல்லாக மணி நிறத்துல பூக்கள் பூத்திருக்கின்றன. மணிகண்டன்ன மாநிற கருவிளை, மாநிறம் நன்றாக நிறம் அழுந்திய நிறத்தை கொண்டிருக்கக்கூடிய கருவிளை. ஒன் பூந்தோன்றியோடு தன் புதல் அணிய, தோன்றி மலர்கள், சிவந்த நிறம் உடைய தோன்றி மலர்களோடு, ஒள்ளிய பூக்களை உடைய தோன்றியோடு அவை இந்த புதர்களில் மலர்ந்திருக்கின்றன. நன்றாக பசுமை நிறமான புதர், அதுல சிவப்பான தோன்றி மணி நிறம் போன்ற கருவிளை, பார்க்கவே அது ரொம்ப அழகா இருக்கும். பொன் தொடர்ந்தன்ன தகைய நன்மலர். அடுத்தது பொற்காசுகளை தொங்க விட்டார் போல சரக்கொன்றைகள் அந்த கிளைகளில் அப்படியே கொத்து கொத்தாக தொங்குகின்றன. பொன் தொடர்ந்தன்ன தகைய நன்மலர் கொன்றை ஒள்ளினர் கோடுதோறும் தூங்க. சரக்கொன்றை நல்லா ப்ளூமிங் சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா, நல்லா பூக்கிற, அதனுடைய உச்சி பூக்கிற பருவத்துல பார்த்தோம்னா இலையே தெரியாது. இலை தெரியாம அத்தனை கிளையிலையும் அப்படி கொத்தா அப்படி பொற்காசுகளை தொங்க விட்டதை போல அது இருக்கும். அதுதான் இங்க அழகா சொல்றாரு. பொன் தொடர்ந்தன்ன தகைய நன்மலர் கொன்றை ஒள்ளினர் கோடுதோறும் தூங்க. எல்லா கிளைகள்லயும் பூ தொங்குது. வம்பு விரித்தன்ன செம்புல புறவில். அழகாக புதிதாக மலர்ந்த அத்தனை மலர்களோடையும் இந்த புறவு காடு அவ்வளவு அழகா இருக்கு பார்ப்பதற்கே. நீரணி பெருவழி நீழிடை போல, அந்த நீர் நிறைந்திருக்கும். அதாவது கார்காலம் முடிஞ்சு போச்சு, கார்காலத்திலேயே வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். கார்காலம் முடிந்து நீர் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த வழிகள்ல உன்னுடைய தேர் இன்னும் அழகு பெற்று விளங்குமாறு நீள் இடை போல அந்த வழிகளை பிளந்து கொண்டு பாகனை நீ வேகமாக செல்வாயாக. ஏனென்றால் அப்படி போனா விடிய காலையில அவள் குழந்தையை எழுப்புவாள். என்னுடைய வரவுக்காக காத்திருக்கக்கூடிய அவள் அந்த பிரிவை இவ்வளவு நாள் தாங்கி இருந்தாள். அவள் பிரிவை தாங்கி இருப்பதற்கு அந்த குழந்தை ஒரு காரணமாக இருந்தது. இப்போ நிறைய நம்ம அந்த மாதிரி தலைவியையும் பார்த்திருக்கோம். குழந்தை இல்லாமல் ஆனால் இவனுடைய வரவுக்காக தனித்து காத்திருக்கக்கூடிய தலைவிகளையும் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய, குறுந்தொகையிலும் நற்றினையிலும். சில பாடல்கள்ல குழந்தையினுடைய முகம் பார்த்து பிரிவை ஆற்றியிருந்தாள் அப்படின்னு பார்த்திருக்கோம். இங்கே இன்னும் தளர் நடை இடக்கூடிய குழந்தை, அது இன்னும் நடை சரியாக பயிலாத குழந்தை. அதுதான் இங்க சொல்றாரு. நடை நாட் செய்த நவிலா சீரடி. கால் இன்னும் சரியா பதியல அந்த குழந்தைக்கு, பதிஞ்சு நடக்க ஆரம்பிக்கல. ஒரு குறு நடக்கக்கூடிய சிறு குழந்தை. பூங்கட் புதல்வன் உறங்குவையின் ஒல்கி. அழகான பூ போன்ற கண்களை உடைய அவன் உறங்கி கொண்டிருக்கின்றான். அந்த இடத்துக்கு போய் பக்கத்துல நின்றுகிட்டு வந்தீக எந்தை, இன்னைக்காவது நம்ம அப்பா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புறான். இப்ப நான் உள்ள நுழையும் போது அவள் தளர்ந்தவளாக, ஐயோ இன்னும் அவர் வரலையே என்ற கவலையோடு அந்த குழந்தையை முகம் பார்த்து ஆற்றியிருப்பவளாக அந்த குழந்தையை எழுப்பக்கூடிய அந்த காட்சி இருக்கிறது அல்லவா, அதை நான் பார்க்கணும். அவங்க 2 பேரும் ஆவலோடு எப்படி என்னை தழுவிக் கொள்வார்கள் அப்படிங்கிறதுனால எனக்கு வேணும், அதனால விரைந்து தெரை செலுத்து அப்படிங்கிறான். மின் ஒளிர் அவிர் இழை. அடுத்தது நின் செய்வினை நெடுந்தேர், உன்னுடைய நெடுந்தேரை, அழகான செய்யப்பட்ட உன்னுடைய தேரை நீ செலுத்துவாயாக. விருந்து விருப்புருவும் பெருந்தோட் குருமகள். விருந்தினர்கள் வந்தால் அவர்களை மகிழ்வோடு உபசரிக்கக்கூடிய பெரிய தோள்களை உடையவளாகிய சிறியவளாகிய என்னுடைய தலைவி. மின் ஒளிர் அவிர் இழை நல் நகர் விளங்க நடைநாட் செய்த நவிலா சீரடி. அந்த வீடே விளக்கம் பெறும்படியாக அழகு மிகுந்த அந்த புதல்வனால வீடே அழகு பெறுகிறது. நடைநாட் செய்த நவிலா சீரடி. இன்னும் நடை பழகாத அந்த சிறு குழந்தை இப்போ தூங்கி கொண்டிருக்கிறான். பூங்கட் புதல்வன் உறங்குவையின் ஒல்கி. அவன் தூங்கி கொண்டிருக்கிற இடத்துல போய் அவனை எழுப்புறான் அந்த குழந்தைய. வந்தீக எந்தை என்னும் தீம் கிழவி கேட்கம் யாமின். கிழவினா சொற்கள், தீம் கிழவி, அழகிய அந்த இனிமையான சொற்களை நான் கேட்க வேண்டும். தேர்ப்பாகனை விரைந்து தேரை நீ செலுத்துவாயாக. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு வீட்டை விட்டு வெளியில வினைவயிர் பிரிந்து வந்திருக்கிறான், நீண்ட காலமாகிவிட்டது. குழந்தையினுடைய நினைவு, அவளுடைய நினைவு, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும்.
அவங்க தன்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டு பேசக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வேகமாக திரும்பி வரணும். சேர்ப்பாகனை செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்றான். வினைமுற்றி மறுத்தரா தலைமகன் பாகற்கு சொல்லியது. அதுதான் இந்த துறை. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? மணிகண்டன்ன மாநில கருவிளை ஒன் பூன் தோன்றியோடு தன் புதல் அணிய பொன் தொடர்ந்தன்ன தகைய நன்மலர் கொன்றை ஒள்ளினர் கோடுதொரும் தூங்க வம்பு விரித்தன்ன செம்புலப்புறவில் நீர் அணி பெருவழி நீளிடை போழ செல்க பாக நின் செய்வினை நெடுந்தேர் விருந்து விருப்புருவும் பெருந்தோட்புருமகள் மின் ஒளிர் அவிர் இழை நல்நகர் விளங்க நடை நாட் செய்த நவிலாச்சீரடி பூங்கட் புதல்வன் உறங்குவையின் ஒல்கி வந்தீக எந்தை என்னும் தீம் கிளவி கேட்கம் நாமே. சரி, இதோட நம்ம இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். 222 குறிஞ்சி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாய்.